ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் சைவ ததோ ஜயமுதீரயேத். யஸ்யாஜ்ஞயா ஜகதஸ்ரஷ்டா விரிஞ்சிः பாலகோ ஹரிः संहर्ता कालरुद्राख्यो नमस्तस्मै पिनाकिने. பகவான் பரமேஸ்வரன் லிங்க ரூபமாக சர்வவியாபி ஆனார். அந்த லிங்க ரூபமானது 7 லோகங்களையும் கடந்து அதை தவிர வேற வஸ்துவே இல்லைங்கிற மாதிரியாக பறந்து விரிந்தது. அப்போ இந்த புராணமானது என்னென்னலாம் இதனால வியாபிக்கப்பட்டது அப்படிங்கிறத விஸ்தாரமா சொல்லித்து. துவைத்த விபாகம் இல்லாம போச்சு. ஆவृत्य सप्तपातालान् षणान् लिङ्गमधोर्ध्वतः व्याप्य पृथिवीं समग्राञ्च अन्तरिक्षं समावृणोत् स्वर्गात् समावृताः सर्वे स्वर्गातीतमताभवत् न मही न च दिक्चक्रं न तोयं न च पावकः न च वायुः न वा आकाशं नाहङ्कारो न वा महत् न च अव्यक्तं न कालश्च न महाप्रकृतिः तथा नासीत् द्वैतविभागं च सर्वं लीनं च तत्क्षणात्. அந்த க்ஷணத்திலேயே எல்லா விதமான பேதங்களும் லிங்கத்துல லயம் அடைஞ்சிடுத்துன்னு சொல்றது புராணம். உபனிஷத்துகள் சொல்லும்போது தத் சிருஷ்டுவா, என்ன தத் சிருஷ்டுவா, அது சிருஷ்டிய பண்ணித்தான். அப்புறம் ததேவா அனுப்ராவிஷத்து, அந்த ஸ்வரூபமே அனுப்பிரவேசம் பண்ணித்து. எது சிருஷ்டி பண்ணித்தோ, எந்த ஸ்வரூபமானது இந்த ஜெகத் முழுக்க இத்தனை நாமரூபத்தை சிருஷ்டி பண்ணித்தோ, அதே வஸ்துவானது அத்தனை ஸ்வரூபத்துக்குள்ளேயும் தாம் புகுந்தது. தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சச்சத்யச்சா பவத் நிருப்தஞ்சா நிருப்தஞ்சா நிலயனஞ்சா நிலயனஞ்சா அப்படின்னு எல்லாமாகவும் அந்த பிரம்மஸ்வரூபமானது எதெல்லாம் சிருஷ்டி பண்ணிதோ அதுக்குள்ள அந்தர்யாமியாக சர்வாந்தர்யாமியாக சர்வஸ்வரூபமாக புகுந்தது அப்படின்னு வேதம் சொல்றது. அதேதான் இங்க புராணம் என்ன சொல்றது? ஆவृत्य சப்தபாதாளான், 7 பாதாளங்கள், பிருத்திவியும் சமக்ராஞ்ச, இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், அந்தரிக்ஷம் சமாவினோத், அந்தரிக்ஷத்தையும் வியாபிச்சுதான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென் ரவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனேன்னு தேவாரம். வானிலிருந்து எல்லாத்தையும் வியாபிக்கிறது அதே பரமேஸ்வரன். அதனால இங்க சொர்க்கத்தையும் வியாபிச்சாராம். சர்வே ஸ்வர்காதீதம் மதாபவ, சொர்க்கத்தையும் தாண்டி போனார். என்ன திரிபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு புருஷ சுத்தம் சொல்றது. அந்த சொர்க்கத்தையும் தாண்டி பூமியை, இந்த நம்ம எல்லாம் என்னத்தை பாக்குறோமோ அதோட அதுல 1/4 பங்கு தான் இருக்கு, 3/4 பங்கு அதை தாண்டி வெளியில இருக்குன்னு சொல்றது. நமஹி நச்ச திக்சக்கரம் தோயம் நச்ச பாவகா, இந்த பஞ்சபூதங்களையும் அந்த பேதம், பூதம்ங்கிற அந்த பேதமும் இல்லாம போச்சு. நச்ச வாயு நான் ஆகாசம், இதெல்லாம் பஞ்சபூதம். திக்கு சக்கரம் தோயம் பாவகா வாயு பஞ்சபூதம். மகினா பிருத்திவி ஜலம் அப்பு வாயு ஆகாசம் எல்லாத்தையும் இங்க சொல்றது. நமஹி நச்ச திக்கு
திக்கையும் சேர்த்துக்கிறது. திக்கு, ஆகாசம், ந அகங்காரஹா நவா மகத். இந்த 8 விஷயத்தை தான் அஷ்ட தத்துவம், அஷ்டதா பின்னா பிரகிருதின்னு பகவானும் கீதையில சொல்றார். சாங்கியர்களும் இந்த 8 ஒத்துக்கிறார். இந்த 8 விஷயங்கள் சேர்ந்ததுதான் இந்த உலக அனுபவம். மகி திக் சக்கரம் தோயம் பாவகா வாயுர் ஆகாசம் அகங்காரஹா மகத். இதெல்லாம் இந்த பேதம் இல்லாம ஸ்வரூபம் நிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து பிரகிருதியாக பார்க்கிறோம். ஆனா அந்த பிரகிருதியாக இருக்கிறதும் புருஷன் தான். இந்த பேதம் இல்லாம போயிடுதான் லிங்கம் எல்லாத்தையும் வியாபிச்சுதான். நச்ச அவ்யக்தம் ந காலஸ்ச. அவ்யக்தமாகிய அம்பாளும் இல்லை, காலமும் இல்லை. மகா பிரகிருதி தா நாசீத் துவைத விபாகம் ச சர்வம் லீனம் தக்ஷணாத். துவைத விபாகம் எல்லாம் லயம் அடைஞ்சிட்டு தான் இந்த சுரூபத்துல. லயம் அடையறதுன்னா அந்த ஞானம் உற்பத்தி ஆறுது. எல்லாரும் யாரெல்லாம் அந்த சுரூபத்தை தரிசனம் பண்றாளோ ஈஸ்வரனுடைய சுரூபத்துல லயம் ஆகிறது. எஸ்மால் லீனம் ஜெகத் சர்வம் தஸ்மின் லிங்கே மகாத்மனஹா லயனாத் லிங்கமித்யேவம் பிரவதந்தி மனிஷனா. அந்த லயத்தை அடையறதுனாலதான் அதுக்கு லிங்கம்னே பேர். அதனாலதான் உபாசனைகள்ல அத்வைத அனுபூதிக்கு மிகவும் சாமீப்பியமா இருக்கக்கூடிய உபாசனை பரமேஸ்வரனை சிவனை லிங்க உபாசனையா பண்றது. அதனாலதான் லிங்க புராணம்னு ஒரு புராணமே இருக்கு. 18 புராணங்கள்ல 10 புராணங்கள் சிவனை ஸ்தோத்திரம் பண்றது, 4 புராணங்கள் விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்றது, 2 அம்பாள ஸ்தோத்திரம் பண்றது, 2 விக்னேஸ்வரரை பண்றதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அஷ்டாதசேஷு புராணேஷு தசே சிவஹா கீயத்தே. அந்த மாதிரி படிக்கணும். 10 புராணங்கள் சிவனை பத்தி பாடுறது, 4 புராணம் விஷ்ணுவை பாடுறது, 2 அம்பாளை பாடுறது, 2 விக்னேஸ்வரர் பாடுறதுன்னு. அதுலயும் அந்த 10ல 1 லிங்க புராணம். ஏன்னா அந்த ஆத்தியாத்மிகமான அந்த சுரூபம் இருக்கே, பரமாத்ம சுரூபத்திற்கு வந்து ஒரு குணம் கொடுக்கிற அப்படின்னா அது லிங்கம்ன்றதுதான் சகுனம். அதை நிர்குணத்துக்கு சகுனமாக்கணும். நிர்குண வஸ்துவ சகுனமாக்கினாதான் உபாசனை பண்ண முடியும். நிர்குணத்தை உபாசனை பண்ண முடியாது. நிர்குணத்தை ஞானத்தினாலதான் அடைய முடியுமே ஒழிய நிர்குணம் உபாசியம் ஆகாது. சகுனம் தான் உபாசிக்க முடியும். பிரம்ம உபாசனம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா பிரம்ம வாக்கியங்களை மனசுல விசாரம் பண்ணுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். உபாசியம் பிரம்மனா அந்த வாக்கியங்களை வந்து ஆவர்த்தி பண்ணி அதனுடைய தத்துவத்தை பாருன்றதுதான் அங்க உபாசனை. இந்த நம்ம சொல்ற உபாசனை இருக்கே, ஈஸ்வர உபாசனையை வந்து ரிலேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிலேட் பண்றதுக்கு குணம் தேவை. அப்போ எந்த குணத்தின் வழியாக நிர்குணம் சொல்லப்படுறதோ அந்த குணம் அது ஒரு விதமான குணம். ஈஸ்வரனை சொல்லும் பொழுது பிரம்மத்தினுடைய நிர்குண தாத்பரியத்தை வந்து சகுனமா சொல்ல வேண்டியிருக்கு. சர்வாதாரம் அப்படிங்கிறத விபூதின்னு சொல்றது. இப்பயே நம்ம பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி, எல்லாம் விபூதியால் ஆனது. அந்த மாதிரி இங்க லிங்கஸ்வரூபம் சர்வ வியாபி. அது லிங்கம்ன்ற வார்த்தை என்னன்னா லட்சண வாக்கியங்களால மட்டும்தான் அறிய முடியறது. அதனால லிங்கம். ஈஸ்வரன் எப்படி இருக்கான்றதை இது காண்பிக்குதுப்பா உனக்கு, அவ்வளவுதான். இதுதான் ஈஸ்வரன் இல்ல, இது உனக்கு ஈஸ்வரனை காமிக்கிறது, அது காண்பிக்கிறது. அது என்னன்னா சர்வவியாபியான பரமேஸ்வரன் பரபிரம்ம வஸ்துக்கு ஒரு ரூபம் கொடுத்தா லிங்க ரூபம். அதுலதான் எல்லா விஷயங்களும் லயத்தை அடையிறது. அப்படிங்கிறதுனால லயாத் லிங்கமித்யேவம் பிரவதந்தி மனிஷினா ததாபூதம் வர்த்தமானம் திருஷ்டுவா தேபி சுரரிஷயா. எல்லாம் பயந்தாலாம், இப்பேற்பட்ட ஒரு சுரூபம் எங்கேயும் நிக்கலையே, இது இத்தனை பெருசா இருக்கே, இது வந்து எங்க தேடினாலும் கிடைக்கலையேன்னு அதுக்கப்புறம் எப்படி பிரம்மா விஷ்ணுவும் அடிமுடிய தேடி போயிட்டு வந்தா சுரபி வந்து என்ன சொல்லித்துங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா இந்த சுரபியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பொய் சொல்லித்தா. பசுமாடு வந்து நம்ம காமதேனு சுரபின்றது பசுமாடு, அதை வந்து ஸ்தோத்திரம் பண்றோம். ஏன்னா பசுவுக்கு நிகரான ஒரு மிருகம் கிடையாது அப்படிங்கிறதுனால சர்வ தேவதைகளும் வாசம் பண்ணக்கூடிய ஒண்ணு பசுமாடு, கோமாதான்னு சொல்றோம் இல்லையா. அப்படி இருந்தும் அதனுடைய முகம் வாய்க்கு மட்டும் வந்து பவித்திரத்துவம் கிடையாதாம் பசுவனுடைய வாய். ஏன்னா அது சாப்பிட்டதை ரீகர்ஜிடேட் வேற பண்ணும். பசுமாடு வந்து ஒரு தடதடன்னு சாப்பிட்டுட்டு
அதை திருப்பி வாயில எடுத்து அது வந்து ரிகர்ஜிடேட் பண்ணி திருப்பி சாப்பிடும். அந்த குணத்தினாலேயோ என்னவோ பசுமாட்டினுடைய முகத்துக்கு வந்து பவித்திரத்துவம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அதுக்கு பல கதைகள் உண்டு. சீதை வந்து சாபம் கொடுத்தான்னு ஒண்ணு உண்டு. இந்த இடத்துல பிரம்மாவுக்கு வந்து பொய் சாட்சி சொல்லித்து, அதனால உன்னுடைய வாய் தானே பொய் சொல்லித்து, உன்னுடைய வாய்க்கு வந்து அபவித்திரம் சித்திக்கட்டும் அப்படின்னு சொன்னதாக இந்த புராணம் சொல்றது. தாத்பரியம் என்னன்னா, பசுமாட்டை பொறுத்த வரைக்கும் உச்சத்துல தான் வந்து லக்ஷ்மி இருக்கா. அதனால பசுமாடை வந்து பின்னாடில இருந்து தான் பூஜை பண்ண வேண்டியது அப்படிங்கிறது சொல்றது. எங்கெங்கெல்லாம் வந்து சாநித்தியம் இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறது தானே. யானைக்கு மஸ்தகத்துல இருக்கு, பசுமாட்டுக்கு வால்ல இருக்கு, சுமங்கலியில வகுடுல இருக்குன்னு என்ன இந்த மாதிரி ஒண்ணு வில்வத்துல அதனுடைய ரூட்ல இருக்கும். வில்வத்தை அந்த 3 இலைக்கும் அடியில ரூட்ல தான் பிடிச்சு அர்ச்சனை பண்ணணும். வில்வதள நிலையாய் மகாலட்சுமி வந்து வில்வதளத்துல அந்த ரூட்ல இருக்கான்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துலையும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு டிவினிட்டி இருக்கு. அதே மாதிரி காலத்துல சில நாட்கள் ரொம்ப டிவைன். அது கிரகநிலையை ஏத்தா மாதிரி. அப்படி எதுல எங்க விசேஷம் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இது வந்து இந்த கதையை வழிய இந்த புராணத்துல வந்து ஆக்கியாயிக்கா என்னன்னா, பசுமாடை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வழிபடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதனால அதோட பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவர்கள் பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்தார், ரிஷிகளுக்கும் சாபம் கொடுத்தாலாம். அசரீரியாக வந்து நீங்கள்லாமும் சேர்ந்து இந்த பொய்ய சொன்னதுனால உங்களுக்கும் ஒருத்தர் சண்டை விட்டுக்கோங்கன்ட்டார் அவர் அப்படின்னு சாபம் கொடுத்தாராம். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த ரிஷி ஏன்னா இன்னைக்குமே பார்த்தா இந்த விசாரம் தர்ஷனங்கள்னு சொல்லி ஷட் தர்ஷனம், வைதிக தரிசனம், அவைதிக தரிசனம்னு பலவிதமான சித்தாந்தங்கள் ஒண்ணுத்தோட ஒண்ணு என்னதான் ரிஷியாக இருந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுண்டுனா என்ன வாதம் பண்ணிட்டு இருந்தா அது வந்து எப்பவும் நடக்கிறது தான். சினிமால சொல்ற மாதிரி சண்டையும் சச்சரவும் பரம்பரை சொத்துன்னு வானோம்னு சினிமால அந்த கதை தான். இதனால என்ன ஆகுதுன்னா தத்துவம் தெரிஞ்சுக்க முடியாம போயிடுறது. அதுதான் வந்து அங்க அது ரிஷயோபி தர்மிஷ்டாக தத்துவ வாக்கிய பகிஷ்கிருதாக விவாத நிரதாக மூடாக அதத்வஜ்ஞாக சமத்சராக அப்படின்னு இந்த ரிஷிகள்லாம் என்ன ஆறான்னா வந்து தர்மத்துல இருந்தாலும் கூட தத்துவ வாக்கியத்தை விட்டுட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. மூடாக அதத்வஜ்ஞாக சமத்சரா பின்னாடி சொல்ல போறார். தர்க்கத்தினாலையும் இந்த மாதிரி மீமாம்சனாலையும் கிடைக்குமா ஈஸ்வரன்? நம்மளே பார்க்கிறோம். வேதாந்த சிரவணத்துக்காக ஆசிரமத்துக்கு வருவா, வந்துட்டு தர்க்கத்துல மாட்டின்டுவான், நெய்யாயிகன் ஆயிடுவான் இல்லையா. மீமாம்சை மீமாம்சை கொஞ்சம் கம்மி, வையாகரணி ஆயிடுவான், வியாக்கரணத்தை எடுத்துட்டு. அதனாலதான் நகி நகி ரக்ஷதி டுக்ரிஞ்சிகரணேன்னு பாடினார். நீ வியாக்கரணம் எதுக்கு தேவைன்னா சமஸ்கிருத பாஷை புரியறதுக்கு தேவை. எந்த அளவுக்கு உனக்கு பாஷை புரியறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை படிக்க வேண்டியதுதான். ஆனா அது என்ன ஆயிடுறதுன்னா அதுலயே கொண்டு போய் மாட்டி விட்டுறது. இந்த மாதிரி இதுதான் கரெக்ட். அப்புறம் ஸ்வசித்தாந்தத்துல பிடிப்போட இருக்கா, இதுதான் என் சித்தாந்தம், அப்புறம் முடிவு பண்ணிட்டான் இப்போ இந்த என்னுடைய சித்தாந்தம் இதுதான்ட்டு. ஏத்தியிஸ்ட்னு சொல்லுவா. இப்போ வந்து 3 விதமா சொல்லுவோம் இல்லையா. ஒண்ணு வந்து பகவான் இருக்காருன்னு, அது ரிலீஜியஸ் பர்சன். இன்னொன்னு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவன் ஏத்தியிஸ்ட். அவன் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறவன், என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை. மூணாவது ஒருத்தன் இருக்கான் அக்னாஸ்டிக்னு, நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னா. அவன் வந்து ஈஸ்வரன் இருக்கான்னு விசாரம் பண்றவனா இல்ல இல்லைங்கிறத வந்து விசாரம் ரெண்டுமே கிடையாது. அவன் ஏற்கனவே தான் அக்னாஸ்டிக் தாங்கிறதையும் அவன் தீர்மானம் பண்ணிட்டான். பகுத்தறிவாதின்னு சொல்றானே அவன் பகுத்தறிவா போறான். ஈஸ்வரன் இருக்கான்டா எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பகுத்தறிவாதியை உட்கார வச்சு ஈஸ்வரனை பத்திய தத்துவத்தை நம்ம விஸ்தாரமா நீ சொல்ற மாதிரி எங்கேயோ சொர்க்கத்துல இருக்காரா இல்லைன்னா அப்படின்றது கரெக்டு தான்.
ஆனா உண்மையான ஈஸ்வரன் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம அவன்கிட்ட போய் உட்கார வச்சு உபதேசம் பண்ணா கேட்டுப்பானோ? அவன் கேட்டுக்க மாட்டான். ஏன்னா அவனோட புத்தியில ஏற்கனவே தான் ஒரு பகுத்தறிவுவாதி, இதெல்லாம் கேட்டுக்கப்படாதுங்கிற ஒரு தீர்மானம் ஆயாச்சு. அப்போ நான் அக்னாஸ்டிக். நான் இது 2த்தையும் இல்ல இருக்குன்னு சொல்லாதவன் அப்படின்னு அது 3வது. இவன் ஏத்தியிஸ்ட். பகுத்தறிவுன்னு சொல்லுவானே ஒழிய இல்லைங்கிறதுல தீர்மானமா நிக்கிறான். இன்னொருத்தன் என்னன்னா, இருக்கா இல்லையாங்கிறத 2த்துக்கும் நான் வந்து இது பண்ணாதவன். அக்னாஸ்டிக். அதுவும் டெசிஷன் எடுத்தாச்சு. தான் அக்னாஸ்டிக்ன்றத அவன் முடிவு பண்ணிட்டான். அதனால அதுக்கப்புறம் அவனுக்கு அங்க விசாரத்துக்கே தேவையில்ல. கடைசி வரைக்கும் அக்னாஸ்டிக்கா இருக்கிறது தான் அவனுக்கு திருப்திய குடுக்கும். ஏன்னா அப்படிதான் அவன் தன்னை பார்க்கிறான். இத மாதிரி ஈஸ்வரனை இங்க இங்க மோட்சத்தை அடையறதுக்கான ஒரு ஜென்மா ஏற்பட்டிருக்கு. என்ன தேவையில்லாத விசாரங்கள், அதுவும் முக்காவாசி பிரச்சனைகள் மகா புத்திசாலியா இருப்பான். சமஸ்கிருதத்துல பெரிய பாண்டித்யம் இருக்கும். என்ன பாஷா ஞானம் இருக்கும். ஸ்ரத்தையும் இருக்கும். ஆனா என்னன்னா, தன்னுடைய சித்தாந்தத்துல தீவிர பிடிப்பு இருக்கும். அதாவது ஓப்பன்னஸ் இருக்காது. அப்போ அந்த மைண்ட் ஓப்பனா இல்லாத போது ஏன்னா நான் என்னுடைய அப்பா, தாத்தாலாம் இந்த வழியில தான் வந்தார்கள். அதனால நான் இத சேர்ந்தவன். அப்போ அதெல்லாம் வேற இருக்கு. இது வெறும் எமோஷனல் கிளிங்கிங், அட்டாச்மென்ட். நான் இந்த பரம்பரைய சேர்ந்தவன். நான் எங்களோட குரு வம்சம் இதுதான். இதுக்கு வெளியில இருக்கிறத கேட்டாலே பாவம். எத்தனையோ இப்ப நம்ம இதுலயே பல சம்பிரதாயங்கள்ல மத்த பேசுறத கேட்டா பாவம், அவன பார்த்தாலே பாவம், அந்த கோயில் பக்கம் திரும்பினாலே பாவம்னு சொல்றவாள்லாம் இருக்கா. அந்த காலத்துல இன்னும் ஜாஸ்தி. காத பொத்தின்றுவான். பகவானோட நாமத்தை கேட்டா. ஏன்னா அந்த ஓப்பன்னஸ் இல்லாம போயிடுது. அப்போ அதனால என்னன்னா அவன் தன்னுடைய இதுலதான் புடியா நின்னுண்டு அடுத்தவன் எப்படி ஜெயிக்கலாம். அதனாலதான் இந்த சதசு கிதஸ்லாம் நம்ம இந்த இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன்னு போவான். விவாதம்னு. அது போனா நம்ம டிவி டிபேட்ஸ்லயே பார்க்கலாம். இவன் இத பத்தி தான் முதலே போட்டுருவான். அதற்கு ஆதரவாளர், அதற்கு எதிர்ப்பாளர்னு. பட்டிமன்றம் மாதிரி. என்ன? இவன் அப்போ ஏதோ ஒரு லாஜிக் சொல்லி அதுக்கு எதிர்த்துதான் பேசியாகணும்னு ஒரு பக்கம். ஏதோ ஒரு லாஜிக்ஸ் பண்ணி அந்த விஷயத்த சப்போர்ட் பண்ணி தான் பேசியாகணுன்றது இன்னொன்னு. இவன் பாட்டு 1/2 மணி கத்துவான், அவன் பாட்டு 1/2 மணி கத்துவான், முடிஞ்சு போயிடும். அது என்ன பிரயோஜனம்? அவன் சுவசித்தாந்தத்துல வந்து திருடமா இருக்கானே ஒழிய, சம்வாதம்னா என்னன்னா, உண்மையை அங்க வந்து தத்துவம் என்ன, உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்துல தான் புத்தி இருக்கணுமே ஒழிய, என்னுடைய நம்பிக்கையை வந்து நான் இங்க ப்ரூவ் பண்ணிடணும், அடுத்தவனை நான் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், வேதம் என்ன சொல்லுது? அதிலிருந்து என்ன ஞானம் ஏற்பட முடியும்? அப்போ மோட்சம்னா என்னவா இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து தாத்பரிய நிர்ணயம் பண்ணும் பொழுது தாத்பரியம் தான் அங்க இருக்கணும். கண்டென்ட். அதனாலதான் சமஸ்கிருதத்துல இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்றோமே. தேர்ட் பர்சன்னா ஏதோ ஒண்ணு எங்கேயோ இருக்கிறவன். ஃபர்ஸ்ட் பர்சன்னா செகண்ட் பர்சன்னா எதிர்க்க இருக்கவன். ஆனா சமஸ்கிருதத்துல பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா. பிரதம புருஷன்றது தேர்ட் பர்சன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். பிரதமம்னா அதுதான் ஃபர்ஸ்ட். எதுனா ஒண்ணு நீ பேசுறேன்னா ஒரு விஷயம் இருந்தா அதை பத்தி பேசு. சும்மாவானு பேசிட்டு இருக்காது. பிரதமம் அங்க என்னன்னா பேசுறதுக்கு தேவை இருக்கா, பேசுறதுக்கு முக்கியமான விஷயம் இருக்கா, அதுதான் பிரதமம். ஒரு லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா நீ பேசுறது தானே லாங்குவேஜ். எப்ப பேசணும்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பேசு. அதனால அதுக்கு பிரதம புருஷன்னு சொல்றது. உத்தம புருஷன்னா ஆத்மஸ்வரூபம் நான் சொல்றதுதான் உத்தமம், உத்தமமான வஸ்து. அதனால அதுக்கு உத்தம புருஷன். அதனால வந்து என்னன்னா விசாரம் பண்ணும் பொழுது சப்ஜெக்ட் மேட்டர் தான் முக்கியம். மோட்சம் எதுன்னா மோட்சம் தான் அங்க முக்கியமா இருக்கு. வேதம் என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணுமே ஒழிய நான் எதுல சப்ஸ்கிரைப் பண்றேன்னு பார்க்கக்கூடாது. ஆனா அப்படிதான் இருக்கா, அப்படிதான் இருப்பார்கள் பண்டிதர்கள். அது நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது அவரவர்களுடைய திருட ஏன்னா இதுல எமோஷன் தான் ஜாஸ்தி. எமோஷனல் அட்டாச்மெண்ட். ஏன்னா அவனுடைய அஸ்தித்வமே அதை பொறுத்துதான் இருக்கு. நான் என்ன பகுத்தறிவுவாதின்னு என்ன நான் தீர்மானம் பண்ணி ஒரு டிபேட்டுக்கு வரேன்னா என்னன்னா என் ஐடென்டிட்டியே அந்த பகுத்தறிவு தன்மை தானே.
இல்ல நான் வந்து துவைத்தின்னு வரேன், விசிஷ்டா துவைத்தின்னு வரேன், அத்வைத்தின்னு வரேன். எப்படி வந்தாலும் என்னோட அந்த ஆதாரமே அதுதான். அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுறதுன்னா, அது அத விட்டு குடுக்குறதுங்கிறது முடியாத காரியமா போயிடுது. ஏன்னா எமோஷனல் கிளிங்கிங் இருக்கு என்னோட அந்த ஐடென்டிட்டியோட. அதனால தான் அந்த பலவிதமான ரிஷிகள், பண்டிதர்கள்லாம் எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாளே ஒழிய, பரமாத்ம ஸ்வரூபத்த ஏன்னா இங்க வந்து பரமாத்மா அதுவும் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தானேன்னு கேட்கலாம். அது என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட்? நம்மளையே பாசிஃபை பண்ணுன்னு சொல்ற ஒரு ஸ்வரூபம் அது. அந்த ஞானம். அப்போ இங்க ஈகோக்கு இடமே கிடையாது. ஏன்னா இது இன்ஃபாக்ட் ஈகோவ கிவ் அப் பண்றது தான் இந்த ஞானம். லிங்கம் சர்வமா ஆயிடுச்சுன்னா, நீன்றதே ஒரு வஸ்து இல்ல, பரமாத்ம வஸ்து ஒண்ணு தான் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தப்படுறது. அப்போ அந்த சுரூபத்துல லயம் அடையறதுங்கிற பொழுது, இங்க இதுவா? அது அதுவா? அது கைலாசத்துல இருக்கா? வைகுண்டத்துல இருக்கா? அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லையே. ஏன்னா எல்லா விதமான ஐடென்டிட்டியும் எதுலேருந்து போயிடுதோ, அந்த சுரூபத்த பத்தி சொல்றோம்ன்றதுனால, இங்க வந்து ஈகோக்கு வந்து நம்ம இந்த வேதாந்த தாத்பரியமா பார்க்கும் பொழுது, இங்க ஈகோக்கெல்லாம் இடம் இல்ல. அதனால அந்த வஸ்துவ வந்து உட்டுட்டு என்ன பண்றான், அவன் ஒத்தன ஒத்தன் அடிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சாபம் குடுத்துதான் பரமேஸ்வரன்னு ஏன்னா ரிஷிகளோட தன்மை அப்படி இருந்தது. அத அப்படி சாபம் குடுத்ததாக புராணம் சொல்றது. ததாச்ச தே சுராஸ் சர்வே ரிஷயோபி பயான்விதாः ஈடிரே லிங்கமைஷஞ்ச பிரம்மாத்யா ஞான விஹ்வலாः பார்த்து பயப்படுறாளாம் எல்லாரும். இப்பேற்பட்ட ஒரு எங்கேயும் வியாபிச்சிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சுரூபமா இருக்கே! இது எங்கேயுமே முடிய காணுமே! என்ன ஒரு பெரிய கோவிட் டிசீஸ் பரவினா மாரி எங்கேயும் பரவி கிடக்கே! என்னடா இது டிசீஸ்ன்றேன். சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். சர்வத்தையும் வியாபிச்சிருக்கு ஸ்பேஸ் மாதிரி. என்ன அப்படிங்கிறதுனால என்னடா இதுன்னு இவாள்லாம் பிரம்மா முதலானவர்கள்லாம் பயந்து போயிருக்காளாம். பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறார் பிரம்மா. "துவம் லிங்க ரூபேஜ மகாபிரபாவः வேதாந்த வேத்யோசி மகாத்ம ரூபி ஏனைவ சர்வே ஜெகதாத்ம மூலம் கிருதம் சதானந்த வரேண நித்யம் துவம் லிங்க ரூபி ஹே மகாபிரபாவः நீ இப்படி சர்வாத்மாவாக இருக்கிற ஸ்வரூபம். லிங்க ரூபினா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். லிங்க ரூபம்ன்றது அது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் கோயில்ல வைக்கிறது. ஆனா லிங்க ரூபம்ன்றது பரமாத்மா சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி, சர்வசாட்சி அப்படி இருக்கிற பிரம்மன் தான் லிங்கம். அதை பார்த்து இவர் கேட்கிறார் லிங்க ரூபி மகாபிரபாவா எல்லா பிரபாவமும் ஈஸ்வரனோட தானே இப்போ எது சர்வத்தையும் வியாபிச்சிருக்கோ அப்ப சர்வ பிரபாவம் யாருக்கு போய் சேருதுன்னா ஈஸ்வரனை தானே சேர்ந்தான். அப்படி மட்டும் இல்ல இந்த சர்வாத்மா அப்படின்னு சொல்றது எதுல இருந்து அறியப்படுறதுன்னா வேதாந்த வேத்யா வேதாந்தங்கள் தான் சர்வாத்மாவை பத்தி பேசுறது. ஈஷாவாஸ்யம் இதக்கு சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யான் ஜகதே முதல் ஈஷாவாஸ்ய உபனிஷது எடுத்த உடனே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஈசேன ஆச்சாதனீயம் பரமேஸ்வரனால துணி மாதிரி மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த ஸ்வரூபம் சர்வவியாபியான ஸ்வரூபம் எங்க இருந்து தெரியறதுன்னா வேதாந்த வேத்யா வேதாந்தத்தினாலதான் பரமேஸ்வரன் அறியப்படுகிறார். மகாத்ம ரூபி பராத்மாவாக சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த சுரூபம் ஏனைவ சர்வே ஜெகதாத்ம மூலம் கிருதம் சதானந்தவரேண நித்யம் சர்வே ஜெகத்து இந்த எல்லா விதமான விஷயங்கள் ஜெகத்துல இருக்கிறதெல்லாம் என்ன ஆறுதான்னா சதானந்த பரேன சத்ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய இந்த பரஸ்வரூபத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு ஆத்மாவாக. அப்பேற்பட்ட உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு பிரம்மா சொல்றார். துவம் சாட்சி சர்வலோகானாம் ஹர்த்தா துவம் ச விசக்ஷணः ரக்ஷணோசி மகாதேவ பைரவோ அசி ஜெகத்பதே நீதான் சர்வசாட்சி எல்லாத்தையும் ஏன்னா எல்லா இடத்துலயும் இருந்தா எல்லாத்தையும் சாட்சிக்கிறது நீதானே. அத்தனையும் பார்த்துட்டு இருக்கான் ஈஸ்வர சுரூபம். பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல காரியத்தை பண்றதும் அந்த சுரூபம் தான். அதுவும் இல்லாம சர்வலோகானாம் ஹர்த்தாத்வம் பார்த்துட்டு மட்டும் இல்லாம எல்லாத்தையும் தங்கிட்ட எடுத்துட்டு இருந்தான் திருப்பி. அதான் லயனாத் லீனஹா லயனாது லிங்கஹா துவம் ச விசக்ஷணஹா அப்போ நீ என்ன பண்ணணும் எங்களை காப்பாற்றணும். ரக்ஷணோசி ஏன்னா நீதான் எல்லாத்தையும் பண்றவன் நீக்கிறவன் என்ன அதனால
ரக்ஷணோசி மகாதேவ பைரவோ அசி ஜெகத்பதே. இதுதான் பைரவ ஸ்வரூபம். இந்த உலகத்துக்கெல்லாம் பதியானவர் பசுபதி. பசுபதிநாத்னு ஒரு கோயில் இருக்கு. நம்ம எல்லாம் பசு, அவர் பதி. அதான் வந்து கிறிஸ்டியானிட்டியில அந்த ஆடு மேய்ப்பவன் ஷெப்பர்டுன்னு சொல்றாள். அதேதான் பசுபதிஹி. त्वया लिङ्गस्वरूपेण व्याप्तमेतज्जगत्त्रयम् क्षुद्राश्चैव वयं नाथ मायामोहितचेतसः. त्वया लिङ्गस्वरूपेण व्याप्तम् एतत् जगत्त्रयम्. மூன்று லோகங்களும் உன்னுடைய சுரூபத்தினால, லிங்க சுரூபத்தினால, ஆத்மஸ்வரூபத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு. அதனால நாங்கள்லாம் மாயா மோகித சேதசகா, எங்களுக்கு இது என்னன்னே புரியல. அகம் சுராசுரா சர்வே யக்ஷகந்தர்வ ராட்சசாः பன்னகாश्च பிசாச்சாश्च ததா வித்யாதராஹ்யமி त्वं हि विश्वसृजां सृष्टा त्वं हि देवो जगत्पतिः कर्ता त्वं भुवनस्य अस्य त्वं हर्ता पुरुषः परः त्राहि अस्माकं महादेव देवदेव नमोऽस्तु ते. அகம் சுராசுராக சர்வே யக்ஷ கந்தர்வ ராட்சசாக. யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், தேவர்கள், பிரம்மாவாகிய நான், நாகங்கள், பிசாசங்கள், வித்யாதரர்கள், இது எல்லாம் தொம்ஹி விஸ்வசுஜாம் சிருஷ்டா தொம்ஹி தேவோ ஜெகத்பதி. நாங்கள் எல்லாம் இதுல வந்து மோகிதமாக இருக்கோம், என்னன்னு தெரியல. நீங்க தான் வந்து உலகத்திலே சிருஷ்டி பண்றவனுடைய சிருஷ்டாவாக இருக்க. கர்த்தாத்வம் புவனஸ்ய அஸ்ய தொம் ஹர்த்தா புருஷः பரஹ. நீ தான் உலகத்தை சிருஷ்டி பண்றவன், காரியத்தை செய்கிறவன், நீக்குகிறவனும். கர்த்தா ஹர்த்தா. கர்த்தான்னு இதுலயே வருது. பரமேஸ்வரன் நீ கர்த்தா அப்படின்னு சொல்றது புராணம். கர்த்தரேன்னு இன்னைக்கு சொல்றான். அந்த வார்த்தை நம்ம புராணத்துல இருக்கிறதுதான். கர்த்தாத்வம், நீதான் கர்த்தர். புவனஸ்ய அஸ்ய துவம் ஹர்த்தா, நீதான் நீக்கிறவன். அதனால்தான் ஹரஹான்னு பேர் பரமேஸ்வரன். திராகி அஸ்மாக்கம், எங்களெல்லாம் காப்பாத்து. நமோஸ்துதே, அவனை நமஸ்கரிக்கிறோம். அப்போ ஏவம் ஸ்திதோஹி வை தாத்ரா லிங்கரூபி மகேஸ்வரா ரிஷயஸ்தோத்து காமாக தே மகேஸ்வரம் அகல்மஷம் அஸ்துவன் கீர்பிர அக்ரியாபி ஸ்ருதி கீதாபிர் ஆதிருதா. அதனால அதுக்கப்புறம் ரிஷிகளாமும் ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஏன்னா ரிஷிகளையும் சாபம் கொடுத்துட்டார். ரிஷிகள் சொல்றா, அஜ்ஞானினோ வயம் காமான்ன விதாமோஸ்ய சம்ஸ்திதிம் त्वं हि आत्मा परमात्मा च प्रकृतिस्त्वं विभाविनी त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमीश्वरो वेदविदेकरूपो महानुभावैः परिचिन्त्यमानः त्वमात्मा सर्वभूतानाम् एको ज्योतिर्वैधसाम् सर्वं भवति यस्मात् त्वत्तः समात् सर्वोऽसि नित्यदा यस्माच्च सम्भवति एतत् तस्मात् शम्भुः इति प्रभुः त्वत्पादपङ्कजं प्राप्ता वयं सर्वे सुरादयः ऋषयो देवगन्धर्वाः विद्याधरमहोरगाः तस्माच्च कृपया शम्भो पाहि अस्मात् जगतः पदे. ரிஷிகள் சொல்றா, நாங்கள்லாம் அஜ்ஞானிகள், ஆசையினால நிலைய இல்லாமல் இப்படி பண்ணிட்டோம். நீதான் ஆத்மஸ்வரூபம், நீதான் பரமாத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் மட்டும் நீ இல்ல, பிரகிருதியும் நீதான். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். அதனால பிரகிருதியாக இந்த ஜெகத்தாக இருக்கிறதும் நீதான். நீதான் மாதா, நீதான் பிதா, நீதான் பந்து, நீதான் சகா, எல்லாமே நீதானே. ஈஸ்வரன்லேருந்து வந்ததுதான் எல்லாம். ஈஸ்வரன் தான் நம்மளை ரட்சிக்கின்ற இருக்கிறோம். அதனால வேதவிது ஏகரூபா. ஏகம்னா ஏகரூபம்னா பிரகிருதி ரூபம் இல்ல, ஏகரூபம்னா ஒரே சுரூபம். என்ன வேத வேத்தியமாக இருக்கிற பரமேஸ்வரன். அதனால சர்வபூதானாம் ஏகஹா துவம் ஆத்மா, சர்வாத்மாவா இருக்கிற நீதான். ஜோதிஹீவ ஜோதிஹி வைதசம், ஜோதிஸ்வரூபம். பரமேஸ்வரன் வந்து ஜோதிஸ்வரூபம்னு. ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி, எல்லா ஜோதிக்கும் ஜோதி, எல்லா வெளிச்சத்துக்கும் வெளிச்சமாக இருக்கிறதுன்னா ஆத்ம ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் சொல்றார். அந்த ஜோதிங்கிறது ஈஸ்வர தத்துவம் தான். என்ன இவன் ஏதோ அவர் வழக்கதான் வழிபட்டார், சுவாமியை வேண்டல, இது ஒண்ணு புதுசா கிளம்பிடுது. ஜோதின்னா அவர் ஜோதியை தான் விளக்க தான் வேண்ட சொன்னார்.
உனக்கு ஜோதினா தாத்பரியமே தெரியலன்னா என்ன பண்றது? அவர் சொன்னதை நீ திரிக்கிற. அவர் ராமலிங்க அடிகளார் பரமேஸ்வரனை பத்தி எவ்வளவு பாடியிருக்கார். என்ன ஈஸ்வரன் தில்லை நடராஜரை பத்தி ராமலிங்க வள்ளலார் பாடின பாடல்கள் எத்தனையோ இருக்கு. ரொம்ப பக்தி ஞானபரமான பாடல்கள் பாடியிருக்கார். அவர் அருள் பெரும் ஜோதின்னு சொன்னது ஈஸ்வரனை தான். இவன் ஜோதின்றதை இவன் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுட்டு விளக்க பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அது அவர் சொன்னார். என்ன ஜோதிங்கிறது இங்க பரமேஸ்வரனுக்கு புராணமே சொல்றது. ஜோதிர் இவைதசம். எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி வந்தது. இன்னைக்கு நேத்திக்கு எழுதப்பட்டது கிடையாது. அதனால வள்ளலாருக்கெல்லாம் பல்லாண்டு காலங்களுக்கு முற்பட்ட ஒண்ணு ஜோதிங்கிற அந்த வார்த்தையானது இதுல இருக்கிறது. எத்தனையோ சாஸ்திரங்கள்ல இருக்குது. அதனால அது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம என்ன அவருக்கு நம்ம நியாயமா இருக்கணும் இல்லையோ. நீ புதுசா ஒண்ணு பண்ணு, தப்பு இல்லை. நீ விளக்க தான் வேண்டணும், அதுதான் நீ ஒரு புதுசா மத்தம் ஆரம்பி, அது உன்னோட இஷ்டம். ஆனா ராமலிங்க அடிகளார் என்ன சொன்னார்ன்றத அவருடைய எல்லா கிரந்தங்களையும் படிச்சு அதுக்கு அதோடைய ஆதாரமா வச்சுதான் சொல்லணுமே ஒழிய நீ கன்வெர்ட் பண்றதுக்காக முதல்ல ஈஸ்வர உபாசனை பண்ணியிருந்தார். அப்புறம் வைதிக மதத்தை வெறுத்து அவர் விளக்க வேண்டும்னு சொல்லிட்டாருன்னு படிக்கிறேன் நான். அப்படிலாம் எழுதுறான். அதனால ஜோதிஸ்வரூபம்ங்கிறது பரமேஸ்வரன் தான். சர்வம் பவதி யஸ்மாத் त्वत्तस्मात् सर्वोऽसि नित्यदा यस्माच्च संभवति एतत् तस्मात् शम्भुः इति प्रभुः. சர்வஹான்னு பரமேஸ்வரனுக்கு பேர். ஏன்னா சர்வம் பவதி யஸ்மாத் त्वत्तस्मात् சர்வஹா இதி அசி. நீதான் சர்வம். சர்வஹா உனக்கு பரமேஸ்வரனுக்கு சர்வஹான்னு ஒரு பேர். ஏன் சர்வஹானா எல்லாம் எதிலிருந்து உற்பத்தி ஆறதோ எல்லாம் எதுல இருக்கோ அதுதான் நீ. உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்குங்கிறதுனால லிங்க ரூபியான நீ தான் சர்வஹா. அப்புறம் பவதி இருக்குங்கிறதுனால எதிலிருந்து தோன்றுகிறதுங்கிறதுனால சம்பவதி. எஸ்மாச்ச சம்பவதி. எதிலிருந்து எல்லாம் தோன்றித்துன்னா அது உங்ககிட்ட தான் தோன்றிடுது. அதனால தஸ்மாத் சம்பு. அதனால உனக்கு சம்புன்னு ஒரு பேர். சர்வஹாங்கிறது உங்ககிட்ட இருக்கிறதுனால எல்லாம். சம்புன்றது உன்னிட்டேருந்து உற்பத்தி ஆயிருக்குங்கிறதுனால. தொத்பாத பங்கஜம் பிராப்தா வயம் சர்வே சுராதய. நாங்க தேவர்கள் எல்லாம் உன்னுடைய பாதபத்மத்துல நமஸ்கரிக்கிறோம். ரிஷயோ தேவ கந்தர்வா வித்யாதர மகோரகாக தஸ்மாச்ச கிருபயா சம்போ பாகி அஸ்மாத் ஜெகதே. எங்களை இந்த பெரிய ஆபத்திலேருந்து காப்பாத்துன்னு பரமேஸ்வரன்ட்ட எல்லாம் வேண்டாம் ரிஷிகள். பரமேஸ்வரன் சொல்றார் என்ன, ஸ்ருணுத்வம் து வச்சோமே அத்ய கிரியதாம் ச வரான்விதைஹி விஷ்ணும் சர்வே பிரார்த்தயந்து துரிதேன தபோதனாக. அதனால மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுங்கோ. இங்க இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து விஷ்ணுவை போய் உபாசியுங்கள், அவர் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்றார். சஸ்ய தத்வச்சனம் சுத்வா சங்கரஸ்ய மகாத்மனஹா விஷ்ணும் சர்வே நமஸ்கிருத்திய ஈடிரேச்ச ததா சுரா. தேவர்கள்லாம் போய் மகாவிஷ்ணுவை போய் நமஸ்காரம் பண்றாளாம். நாங்கள் எல்லாரும் உங்களை பண்றோம், நீங்க தான் உங்களெல்லாம் காப்பாற்றணும். இப்படி சர்வத்தையும் வியாபிச்சிருக்க இந்த லிங்க சுரூபம் பார்க்கவே பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கு. நீதான் எங்க உலகத்துக்கே ஒரே பந்து. அதனால ஜனான் பரிபாலய அத்திய திரைலோக்கியநாத. 3 லோகத்துக்கும் நாதராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஜெகதீஷ ஜெகன்னிவாச. ஜெகன்னிவாசன் பேர். உலகமே எங்க போய் இருக்கோ அவருக்கு அப்பேற்பட்ட ஈஸ்வரன் மகாவிஷ்ணு. அவர்கிட்ட போய் நீங்க தான் காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்றா. குசும்பு பண்ணி விட்டார் பரமேஸ்வரன். ஏன்னா சர்வவியாபி விஷ்ணுக்கு தெரியாதா? இவர் தானே விஷ்ணுவுமே. அதனால பிரகஸ்ய பகவான் விஷ்ணு உவாச்சேதம் வச்சஸ்ததா திருச்சிண்டே சொல்றாராம். ஏன்னா ஈஸ்வரன் சர்வவியாபியா தான் இருக்குங்கிறது ஸ்வரூபம். அதுவே விஷ்ணு என்ன காப்பாத்துறதுக்கு என்ன இருக்குது இல்ல. அதனால இவ ஒன்னும் புரியாம எல்லாரும் வேதளிச்சு போய் கேட்டோடனே விளையாட்டா நீ விஷ்ணுகிட்ட போய் கேளுன்ட்டாராம் அவர். அப்போ விஷ்ணு என்ன பண்றார், சிரிச்சுட்டே அவர் சொல்றார், தைத்தியைஹி பிரபீடிதாயூயம் ரக்ஷிதாஸ்ச புராமயா அத்யேவ பயம் உற்பன்னம் லிங்காதஸ்மாத் சிரந்தனம் நசக்கியதே மயா திராதும் அஸ்மாத் லிங்க பயாத்து சுராஹா. உங்க ராட்சசர்கள்லாம் பீடனம் பண்ணும் பொழுது நான் காப்பாத்தினேங்கிறது உண்மைதான்.
இப்போ உன்னுடைய சுரூபத்திலே ஆத்மாலேருந்தே உனக்கு பயம் வந்துடுது. ஆத்மைவ ரிபுர் ஆத்மனான லிங்க சுரூபம்னா என்ன? சர்வவியாபியான பரமேஸ்வர சுரூபம். அதுலேருந்து பயம் வந்துடுதுன்னா, நான் எப்படி அதை காப்பாத்த முடியும்? என்ன? ந சக்கியே சக்கிய ந சக்கியதே மயா திராத்தும் அஸ்மான் லிங்கவயாத் சுராஹா. நீங்க தேவர்களாகிய நீங்கள் அஞ்ஞானியா இருக்கிறதுனால என்னன்னா, இதுலேருந்தே பயம் வருது. ஈஸ்வரனை பார்த்தா பயம். எது அபயமோ அதுவே பயத்துக்கு காரணமா இருக்கு. சாஸ்திரமே சொல்லுது அது. எது அபயமோ அதுவே பயத்துக்கு காரணமாகிறது என்று சாஸ்திரம் வேதம் சொல்றது. வேதாந்த வாக்கியமே இருக்கு. ஏன்னா அது ஆத்மவஸ்து புரிஞ்சிக்கப்படாம போறதுனால அது பயத்துக்கு காரணமாகிறது. தன் சுரூபமே வந்து இந்த அதுவும் இந்த ஞானத்தை தேடி போகும்போது ஜீவாத்மாக்கு பயம் வந்துருமா, எங்க நம்ம இல்லாம போயிட போறோமோன்ட்டு. அதுவே பெரிய பிரதிபந்தமாக இருக்கு, பயம் வந்துடுறது அப்படின்னு. அதனால அதே மாதிரி இந்த இடத்துல தேவர்கள்ட்ட சொல்றார் மகாவிஷ்ணு, இந்த பயத்துல இருந்து நான் எப்படி காப்பாத்த முடியும் உங்களை? உங்க சுரூபமா இருக்கு, அதுக்கே பயந்தேன்னா நான் என்ன காப்பாத்துறதுக்கு என்ன இருக்கீங்க? என்ன அவையே பயதர்ஷினா அப்படின்னு ஆச்சாரியால் வந்து ஒரு இடத்துல பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, அவையே பயதர்ஷினா. எது அபயமோ அங்க பயங்க பாக்குறான். அச்சுதேனைவம் முக்தாஸ்தே தேவாஸ்சிந்தான்விதா பவன்னே ததா நபோ கதவாணி உவாச்ச ஆஸ்வஸ்ய வைசுரானே. இப்படி மகாவிஷ்ணுவால சொல்லப்பட்ட உடனே ஒரே கவலை அடைஞ்சாலாம் தேவர்கள். உடனே ஆகாசவாணி வந்து சொல்லித்தான் என்னன்னா, ஏதல்லிங்கம் சம்ருணிஷ்வ பூஜனாய ஜனார்தன பிண்டி பூத்வா மகாபாஹோ ரக்ஷஸ்வ சராஜரம் ததேதி மத்வா பகவான் வீரபத்ரோஸ்ய பூஜயதி பிரம்மாதிவசுரகணைः சகிதைத்ததானீம் சம்பூஜித சிவ விதானரதோ மகாத்மா சவீரபத்ரஹ சசிசேகரோசௌ சிவப்பிரியோ ருத்த சமஸ்திரிலோக்யாம். அதனால அந்த ஆகாசவாணி சொல்றது எல்லாரும் சேர்ந்து நீங்க வந்து இந்த லிங்கத்தை பூஜை பண்ணுங்கோ, பண்ணேன்னா அது உங்க எல்லாரையும் ரட்சிக்கும். அதனால சர்வமாக இருக்கிறத பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜை பண்றியோ அத்தனைக்கு அத்தனை அது உனக்கு தேவையான மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தப்பட சொல்ல, அப்போ பிரம்மன் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வீரபத்ரரோடு கூட பரமேஸ்வரனை வந்து ஆராதனை பண்றாளாம். சசிசேகரஹா அசௌ சிவப்பிரியா வீரபத்ரா. முன்னாடி நின்று வீரபத்ரர் தான் அங்க வந்து ருத்ர பூஜையை பண்றார். அந்த காலத்துல வந்து வீரபத்ரருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது தெரியறது. பின்னாடி இந்த நாளைக்கு பார்க்கலாம். அத வீரபத்ரர் தான் இந்த வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய அம்சங்களை வந்து உபாசனைக்கு அதனால வந்தது அப்படின்லாம் சொல்றது. சிவப்பிரியா ருத்ர சமஸ்திரிலோக்கியம், பரமேஸ்வரனுக்கு சமமான ஒரு சுரூபத்தை உடையவர் அப்படின்றதுனால அங்க வீரபத்ரர் வந்து உபாசிக்கிறது. லிங்கஸ்யார்ச்சன யுக்தோசௌ வீரபத்ரோ பவத்ததா தத்ரூபஸ்யைவ லிங்கஸ்ய ஏனை சர்வமிதம் ஜகத் உத்பாதி ஸ்திதிமாப்னோதி ததா விலயமேதி ச தலிங்கம் லிங்கமித்யாஹு லயனாத் தத்வவித்தமாஹ. உத்பாதி ஸ்திதிமாப்னோதி, எதிலிருந்து எழுந்துகிறது, எதில் போய் லயம் அடையிறது, அது ரெண்டுமே அந்த லிங்கம் தான். லிங்கஸ்ய சர்வமிதம் ஜெகத் உத்பாதி. இந்த உலகம் ஜெகத் முழுக்க நீ எதெல்லாம் பாக்குறியோ, பாக்குற விஷயங்கள் அத்தனையும் எதுலேருந்து உற்பத்தி ஆறுதோ அது லிங்கம். எங்க போய் லயத்தை அடையிறதோ அது லிங்கம். எப்படி நீ சொப்னத்துல இருந்து எழுந்துக்கிறியோ, டீப் ஸ்லீப்ல இருந்து எழுந்து சொப்னத்தை பாக்குறியோ, வேக்கனை பாக்குறியோ, எங்கேருந்து வர அவ்யாகிருத்தம் வியக்தம் ஆகிறது சுரூபத்துல இருந்தானே எழுந்து வந்து ஜெகத் அனுபவம் ஏற்படுது. இந்த மாதிரி ஈஸ்வர சுரூபத்திலிருந்து தான் இது எல்லாம் உற்பத்தி ஆகிறது, பிரளயத்தை அடையிறது. அதுக்கு லிங்கம்னு பேரு. லிங்கமித்யாகு லயனாத் தத்துவவித்தமாக. லயம் எங்க போய் அடையிறதோ அதுக்கு லிங்கம்னு பேரு. பிரம்மாண்ட கோலகைர் வியாப்தம் ததா ருத்ராட்சபூஷிதம் ததா லிங்கம் மஹஜ்ஜாதம் சர்வேஷாம் துரதிக்ரமம். பிரம்மாண்ட கோலகைஹி வியாப்தம். இந்த பிரம்மாண்டம் இருக்கே, உருண்டையா இருக்கான் பிரம்மாண்டம், கோலகம்னு அது முழுக்க வியாபிச்சிருக்கு. ததா ருத்ராட்ச பூஷிதம், ருத்ராட்சத்தை வேற பூஷணம் தரிச்சுன்னு இருக்கான். ததா லிங்கம் மஹஜ்ஜாதம் சர்வேஷாம் துரதிக்ரமம், யாராலையும் தாண்ட முடியாத சுரூப், சர்வாதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரம். அதுக்கு ஆதாரம் ஒன்றும் கிடையாது.
அப்படிங்கிறதுனால துரதிக்கிரமம், அதை தாண்ட முடியாத ஸ்வரூபம். ததா சர்வே அத விபுதா ரிஷயோ வை மகாபிரவா துஷ்டுஷ்ச மகாலிங்கம் வேதவாதை பிருதக் பிருதக். அதனால ரிஷிகள்லாம் அப்பதான் புரிஞ்சுண்டு அதை பத்தி சொல்றாளாம். தனித்தனியாக ஒருத்தரும் என்ன சொல்றான்னா, அனோரணீயான் ஸ்துவம் தேவததாத்வம் மகதோ மகான் தஸ்மாத் த்வயா விதாதவ்யம் சர்வேஷாம் லிங்க பூஜனம் ததானீமேவ சர்வேண லிங்கம் ச பகுஷः கிருதம் சத்ய பிரம்மேஸ்வரம் லிங்கம் வைகுண்டே ச சதாசிவஹா. இருக்கிறதுலே அணுக்கும் அணுவாக இருக்கிறது, மகத்துக்கும் மகத்தாக இருக்கிறது, சர்வத்தையும் வியாபிச்சு ஆகாசம் எப்படி இருக்கிறதுலே சின்னதோட சின்னதா இருக்கு, இருக்கிறதோட எல்லாத்தோடையும் பெருசா இருக்கோ அதே மாதிரி ஆத்ம வஸ்துவானது அனோரணியான் மகதோ மகியான். அதனால அப்பேற்பட்ட லிங்கத்தை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றது. அப்போ இந்த லிங்கம் எங்கெல்லாம் போறதுன்னா, சத்யே பிரம்மேஸ்வரம் லிங்கம் வைகுண்டே ச சதாசிவஹா அமராவத்யாம் சுப்ரதிஷ்டம் அமரேஸ்வர சஞ்ஞகம் வருணேஸ்வரம் ச வாருண்யாம் யாம்யாம் காலேஸ்வரம் பிரபும் நைருத்தேஸ்வரம் ச நைருத்யாம் வாயவ்யாம் பாவனேஸ்வரம் கேதாரம் மிருத்திலோகே ச ததைவ அமரேஸ்வரம். இங்க தேவலோகத்துல இருக்கிற லிங்கத்தை எல்லாம் இங்க வரிசையா சொல்றது. பிரம்மலோகத்துல சத்தியலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கான், அங்க வந்து பிரம்மா அதை பூஜை பண்றார். வைகுண்டத்துல சதாசிவலிங்கம் இருக்கான், மகாவிஷ்ணு அதை பூஜிக்கிறார். தேவலோகத்துல அமராவத்தியாம் சுப்ரதிஷ்டம் அமரேஸ்வர லிங்கம், அமரேஸ்வரம்ன்ற லிங்கமானது அமராவதிங்கிற இந்திரலோகத்துல இருக்கு, அதை தேவர்கள்லாம் பூஜிக்கிறா. வருண லோகத்துல வருணேஸ்வரம்ல லிங்கம் இருக்கான், யமலோகத்துல காலேஸ்வரர் இருக்காராம், நிருதியுடைய க்ஷேத்திரத்துல நிருதியேஸ்வரர்னு பரமேஸ்வரன் இருக்காராம். வாயுலோகத்தை பாவனேஸ்வரர்னு லிங்கமாக இருக்கார். அப்புறம் மிருத்திலோகத்தில் இந்த பூமிக்கு வருது அடுத்தது கேதாரம் மிருத்திலோகே. தேவலோகம் முடிஞ்சுடுத்து, தேவலோகத்துக்கு அப்புறம் கேதாரம் மேலேந்து ஆரம்பிக்கிறது கேதாரேஸ்வரர். அப்புறம் அமரேஸ்வரர், அமரநாதன் எடுத்துக்கலாம். அப்புறம் நர்மதையில இருக்கக்கூடிய ஓம்காரேஸ்வர் மகாகாலம், இதுவும் சொல்றது ஓம்காரம் நர்மதாயாம் ச மகாகாலம் ததைவஜா. இத்தனை ஆயிரம் காலங்களுக்கு முன்னாடியே நர்மதா, ஏன்னா நம்ம விக்கிபீடியால போய் பார்த்தா செகண்ட் செஞ்சுரி 200 to 300 ADன்னு போடுறான். அவனுடைய நம்ம ஃபாரினர்ஸோடைய ரிசர்ச்லயே இது வந்து 1800 வருஷம் முன்னாடி அப்படின்னா அது எத்தனை வருஷம் முன்னாடி, அதுக்கப்புறம் நிச்சயமா கிடையாதுன்னு அர்த்தம். என்ன அவன் பார்க்குற லிங்கம் படி அது வந்து அட்லீஸ்ட் 1800 இயர்ஸ் பேக்கு. அப்போ அப்பயே இருந்திருக்கு. என்ன இருந்திருக்குன்னா திரையம்பகேஸ்வர், ஓங்காரேஸ்வரம், மகாகாலம், இது ரெண்டும் நர்மதா தீரத்துல இருக்குன்னு சொல்றது. காஷ்யாம் விஸ்வேஸ்வரம், பிரயாகே லலிதேஸ்வரம், பிரயாகையில தீர்த்தராஜம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு பிரயாகராஜன் சொல்றோமே அந்த இடத்துல லலிதேஸ்வரர்னு பரமேஸ்வரன் இருக்கார் லிங்க ரூபமாக. திரையம்பகம் பிரம்மகிரௌ, நாசிக்ல திரையம்பகேஸ்வரர், கலௌ பத்ரேஸ்வரம் ததா. கல்லின்னு ஒரு இடம், அது நானும் தேடி பார்த்தேன், அது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பத்ரேஸ்வரர். திராட்சாராமேஸ்வரம் லிங்கம் கங்கா சாகர சங்கமே. கங்கை எங்க போய் சாகரத்தை சேர்றதோ அங்க திராட்சாராமேஸ்வரன் ஒரு லிங்கம் இருக்கான். அதுதான் டாக்கான்னு ஆயிருக்கு. தாக்ஷாராமேஸ்வரம் அப்படிங்கிற லிங்கம் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கு. கங்கா சாகர சங்கமே, கங்கை எங்க போய் கங்கை சாகரத்தை அடையிறதோ அந்த இடத்துல, அந்த டெல்டால திராட்சாராமேஸ்வரம்னு தக்ஷேஸ்வரின்னு சொல்றாமே, தாக்கேஸ்வரின்னு இன்னைக்கு சொல்றா அம்பாள் ஒரு ஒரு சக்தி பீடத்தை. அது மாதிரி இங்க தாக்ஷாராமேஸ்வரர் அப்படிங்கிற ஸ்வரூபம் சிவலிங்கம் அங்க இருக்கு. சௌராஷ்டிரே ச ததா லிங்கம் சோமேஸ்வரம் இது ஸ்மிருதம். சௌராஷ்டிரத்துல சோமேஸ்வரர், சோம்நாத், ததா சர்வேஸ்வரம் விந்தியே, விந்திய பலையில சர்வேஸ்வரர், ஸ்ரீசைலே சிகரேஸ்வரம், ஸ்ரீசைலநாதருக்கு சிகரேஸ்வரன் பேர் போல இருக்கு. காந்தியா மல்லாலநாதம், மல்லாலநாதம்ன்றது காந்திங்கிற இடம், இதுவும் நான் தேடினேன், இது மல்லாலநாதரும் கிடைக்கல, காந்தி எங்கன்னு தெரியல. அதே மாதிரி சிங்களே சிம்ஹநாதம், சிங்களத்துல சிம்ஹநாதன்ற லிங்கம் இருந்திருக்கு அந்த காலத்துல. புத்திசம் தான் சிங்களத்துல இருக்குன்னு நம்ம இப்ப பாக்குறோம் பிரிடாமினன்ட்லி. சிம்ஹநாதம்ன்ற பரமேஸ்வர லிங்கம் வந்து சிங்களத்துல இருந்திருக்கு. விரூபாட்சம் ததா லிங்கம் கோட்டிசங்கரமேவச்ச திரிபுராந்தகம் பீமேஷம் அமரேஸ்வரமேவச்ச. வரிசையா இன்னும் லிங்கத்தெல்லாம் சொல்லின்னு போறது. போகேஸ்வரம், பாத்தாலே ஆட்டகேஸ்வரம், இப்படி ஏவமாதீனி அநேகானி லிங்கானி புவனத்ரயே.
3 லோகத்திலையும் பலவிதமான லிங்கங்கள் அப்புறம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டுதான் ஸ்தாபிதானி ததா தேவைகி விஸ்வோபகிருதி ஹேத்தவே தேவர்களால உலகத்துக்கு நன்மை பண்றதுக்காக இந்த லிங்கங்கள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது. லிங்கேஷைச்ச ததா சர்வைஹி பூர்ணமாசி ஜெகத்ரயம் ததா ச வீரபத்ராம்சாः பூஜார்த்தம் அமரைः கிருதாः தத்ர 20 சம்ஸ்காராः தேஷாம் அஷ்டாதிகா பவன். 28 சம்ஸ்காரங்களை வீரபத்ரர் ஏற்படுத்தி கொடுத்தாராம் பூஜை பண்ணி இந்த லிங்கத்தை. அத பரமேஸ்வரனே சொல்றாராம், கதிதா சங்கரேனைவ லிங்கஸ்ய அர்ச்சன சூச்சகாக. எப்படி லிங்கார்ச்சனை பண்ணணும்னு பரமேஸ்வரனே சொல்லி, அப்போ சந்தி ருத்ரேன கதிதா சிவதர்மா சனாதனாக. பரமேஸ்வரன் சொன்ன அந்த சிவதர்மமானது பல்லாண்டு காலமா இருக்கு. வீரபத்ரோ யதா ருத்ரா ததா அந்நே குரவஸ்மிருதாக குரோர் ஜாதாச்ச குரவோ விக்யாதா புவனத்ரயே லிங்கஸ்ய மகிமானம் து நந்தி ஜானாதி தத்வதः ததா ஸ்கந்தோ ஹி பகவான் அந்நேதே நாமதாரகாः யதோக்தாः சிவதர்மா ஹி நந்தினா பரிகீர்த்திதாः சைலாதேன மகாபாகா விசித்ரா லிங்கதாரகாः शवस्य उपरि लिंगम च ध्रियते च पुरातனைஹி. நாளைக்கு பார்க்கலாம் பரமேஸ்வரனுடைய இந்த லிங்க உபாசனையை பத்தி. என்ன ஏற்கனவே நம்ம வீரபத்ரர் சொல்றாருன்னு பார்த்தோம். அப்புறம் நந்திகேஸ்வரர் இதை பத்திய பெரிய விருத்தாந்தம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ஸ்கந்தன் முருகன்டேந்து அகஸ்தியருக்கு வந்ததுன்னு இப்ப சொல்ல போறது. அகஸ்தியருக்கு வந்து அதுக்கப்புறம் பல ஆகமங்களாக இது பிரிஞ்சு சிவபக்தி எப்படி பண்றது, லிங்க பூஜை எப்படி பண்றதுங்கிறதெல்லாம் பிற்காலங்கள்ல ரொம்ப பிரசித்தமாச்சு அப்படின்னு மேல பேச போறது. அது பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवाद. धन्यवाद.